அந்த அம்மா முதல் குழந்தைக்கு வார்னிங் கொடுத்தும் அது நடத்தாத போது ஒரு அடி போடுற மாதிரி ஹிரண்யகசிபுவை கிழிச்சார். அவர் வதம் பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஜட்ஜ்மெண்டல் ஆயிடுறோம். I don't think Paramatma should be acting like this. In my humble opinion, என்ன பண்ணணும்? நம்மள கேட்கணுமா பெருமாள்? என்னப்பா நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஹிரண்ய அப்ப நைர்கிருண்யம் பெருமாளுக்கு இல்லை. வைஷம்ய நைர்கிருண்யேன ந சாபேக்ஷத்வாத். அதை காண்பிக்க கூடிய அவதாரம் இது எங்க ரொம்ப பிரசித்தமா வருதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இது ஒரு கேள்வி. சிசுபால வதம் நடக்கிறது. சிசுபாலன்கிறவர் அர்ஜுனன் எப்படி ஒரு கசினோ, பெருமாள் கண்ணனுக்கு இன்னொரு கசின் சிசுபாலன். கேட்பார் செவிசுடு. ஐயோ ஐயோ அவன் போட்டு பெருமாளை திட்டுவான் பாருங்க. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தப்பா பட்டுடும். ஐயோ இந்த அளவுக்கு நாங்களே திட்டுறது இல்லையா சார், நீங்க போட்டு இப்படி திட்டு. சிசுபாலன் டாக்டரேட் வாங்கியிருக்கான், போஸ்ட் டாக்டரல் வேற பண்ணியிருக்கான் இன் அபியூசிங் த லார்ட். அதான் அவனுடைய டாபிக்கே. அப்படி திட்டுவான் போட்டு. அவனையும் இந்த யுதிஷ்டிரர் எப்படின்னா, அவர் இண்டிகேட்டரும் காமிச்சு லைட்டும் போடுவார். அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோயிங். இந்த ராஜசூய யஜ்ஞத்துக்கெல்லாம் இந்திரபிரஸ்தம் கட்டின உடனே யுதிஷ்டிரர் சிசுபாலனை கூட்டிருக்கவே வேண்டாம். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பீப்புள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். தெரியுமோ? சாவாசமே நம்ம பேசினா தானே பாகவதாபச்சாரம் அது இதுன்னு ஆயிடுது. அவளை பார்க்காம இருந்தாலே க்ஷேமம். என் உபன்யாசத்துக்கு அப்படி இருந்துடாதீங்க, வந்துருங்க. இப்ப என்னன்னா, யுதிஷ்டிரன் சிசுபாலனை கூட்டுட்டார். இப்ப யாரு? இந்த துரியோதனன், சகுனி, யாரெல்லாம் வந்திருக்கா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட்டா என்ன ப்ராடக்ட் வருது பாருங்க. அடுத்து சிசுபாலனை கூட்டார், பீஷ்மரை கூட்டார், விதுரனை கூட்டார், பஞ்சபாண்டவாள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிருஷ்ணரை கூட்டார். கிருஷ்ணன் சொன்னார், இது என்னுடைய க்ளோஸ் கசின்ஸோட ராஜசூய யஜ்யம். ஐ வுட் லைக் டு டூ சம் ஒர்க். நம்ம மாத்திர ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒருத்தர் ஒரு எடுத்துக்க மாட்டாளா? நான் பருப்பு தேங்காய் பிடிக்கிறேன், இன்னொருத்தர் பருப்பு தேங்காய் சாப்பிட்றேன், இந்த மாதிரி இல்லையா? ஒருத்தர் பண்ணா இன்னொருத்தர் சாப்பிட வேண்டாமா? அதனால ஒருத்தர் ஒன்று நான் பையில போட்டு கொடுக்குறேன். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பிரம்மாவினுடைய வியஷ்டி சிருஷ்டி மாதிரி கண்ட்ராக்டர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பீப்புள்னு இருக்கா. அவன் எல்லாம் பண்ணிவிடுவா. திருமங்கல்ய தாரணம் மட்டும் பிள்ளை பண்ணணும், அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் இல்லையா? அவர் போய் எப்படி திருமங்கல்ய தாரணம் பண்றது? அதனால எல்லாம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வேலையை எடுத்துட்டா. கிருஷ்ணர் கிட்ட திரௌபதி சொன்னா, கான்ஹா தும் கியா கரோகே, நீயோ பெரிய துவாரகாதீஷன், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு? நியூஸ் பேப்பரை திறந்தா நீ தான் இருக்க, எல்லா பக்கமும் நீ இத்த பண்ண அத்தை பண்ண, ஆடினே பாடினே, பல் தேய்ச்சா கொப்பளிச்சே, இப்படிதான் எழுதிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் என்னையா வேலை வாங்குறது? அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு யாரெல்லாம் வேதம் ஓத வருகின்றார்களோ அவர்கள் பாதத்தை நான் அலம்பி தீர்ப்பேன். பாத்தியம் நான் பண்றேன். கிருஷ்ணா நீ இத பாரு, எனக்கு அது வேணும் திரௌபதி, ப்ளீஸ் கிவ் தட் ஜாப் டு மீ. டீக் ஹே அப்படின்ட்டா. அப்படி நடக்கிறது. ஹஸ்தினா அந்த இந்திரபிரஸ்தத்துல சன்னிவேஷம், ராஜசூய யஜ்ஞம் எல்லாரும் சபையில வந்தாச்சு, ஹோமங்கள்லாம் ஆயிடுத்து. இப்போ ஒருத்தருக்கா நம்ம மரியாதை பண்ணுவோம் பாருங்க, உட்காத்தி வச்சு வெத்தலை பாக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்றாம அர்க்ய பூஜை யாருக்கு பண்றது? முதல் பூஜை யாருக்கு பண்றது? அப்போ எல்லாரும் சொன்னா பீஷ்மருக்கு பண்ணிவிடலாம், அவர் ரொம்ப வயசானவர், ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருக்கார், அப்படியே இருக்கார், அதனால வேற வழியே இல்லை. ஏன்னா ஏஜே அங்க கேட்க மாட்டா, ஏன்னா அவருக்கு தான் இச்சா மிருத்யு வரமாச்சே. கங்கை சொல்லியிருக்கா, நீ எப்போ போகணும்னு நினைப்பியோ, பனகல் பார்க்ல எப்போ மெட்ரோ ஸ்டேஷன் கட்டி முடிக்கிறாளோ, எப்போ மறுபடியும் போக் ரோடு ஆகுமோ, எவ்வப்போது வாரன் ரோட்ல திரும்பாம நம்ம நேர இந்த பக்கமா வருவோமோ, இதெல்லாம் நடந்து முடியும் போது என்னைக்கு முடிய போறதோ அந்நாளும் குறுகிடாதோ, அதெல்லாம் ஆகும்போது நீ வந்துருப்பான்னு சொன்னதுனால பீஷ்மர் என்ன பண்ணி விட்டார்? எல்லாரும் பீஷ்மர்ன்ட்டா. How many of you say Bhishma? Eyes have it, eyes have it, eyes have it. இன்னும் ஆரம்பிச்சுடும் அது. Eyes have it, eyes have it, eyes have it. Thereby this bill is passed. அப்படின்னு சொல்லி பீஷ்மருக்கு மரியாதை பண்ணலாம்னு போகும்போது பீஷ்மர் நோ அப்படின்ட்டார். சார் நீங்க தான் பாசிட்டிவ் ஆள், நீங்க இப்படி மாறிவிட்டே அப்படின்னு அவர் சொன்னார். கண்ணன் இருக்கக்கூடிய சபையில இன்னொருத்தருக்கு மரியாதை நடக்க கூடாது. அவன் தானே அப்படியே ஜொலிக்கிறான், அவனுக்கு தான் நீ கொடுக்கணும். இல்ல சார் வயசு இல்லப்பா, அவன் யாரு? சாக்ஷாத் பரமாத்மா, உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறதா? நான் சாலக்கிராம திருவாராதனம் நித்திய
நித்தியம் பண்றதுனால எனக்கு தெரியண்டா, தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனா சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரா ரதாங்கபாணிஹி அக்ஷோபியா சர்வ பிரஹரணாயுதான்னு சர்வ ஆயுதங்களையும் தாங்கக்கூடிய தேவகி வசுதேவாளின் சுபுத்திரனாயிருக்கக்கூடிய இந்த கண்ணன் பரவாசுதேவனன்னு அவனுக்கு நீ மரியாதை செய்ய வேண்டாவோன்னு சொன்ன சகதேவன் சொல்லிட்டா. ஓகே, அவனுக்கு ஒரே ஆசை, இந்த தாத்தாக்கு பண்றதுக்கு பதிலா கிருஷ்ணருக்கு பண்ணா மீடியாவிலையாவது வருவோம் இல்லையா. உடனே மீடியாலாம் வந்துடும், உடனே வாங்க வாங்க சார் வாங்க சார். சரி, சகதேவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனான். எல்லாம் இந்த தட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுட்டு கிருஷ்ணா ஓகே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நிறுத்துங்கள், ஸ்டாண்டர்டா ஒரு குரல் வரணுமே. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம சிசுபாலன். யுதிஷ்டர் கூட்டு வச்சிருக்காரு இல்லையா, கஷ்டத்தை வீட்டு கூட்ட இந்த ப்ராப்ளம் தான். உடனே சிசுபாலன், நிறுத்துங்கள், வெண்ணையை திருடியவன், பொய் சொன்னவன், நிலாவின் வெளிச்சத்தில் யமுனையாத்தங்கரையில் பெண்களோடு ராசக்கிரீடை செய்தவன், இவனுக்கா முதல் மரியாதை? யுதிஷ்டனுக்கே ரொம்ப ஓவரா போறார் சார். இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்ஸ்லாம் தொடரார் அவர். சகுனி கம்மன்று யுதிஷ்டிரா, துரியோதனா எல்லாம் கண்ணா பின்னான் போட்டு திட்டுறான். பலராமருக்கு அப்படியே ஆதிசேஷன் மாதிரி பனாமண்டலமே வந்து கடிச்சு கொதறிப்பிடலாமா அவனை. கிருஷ்ணரை பார்த்தா கிருஷ்ணரை தான் திட்டின்னு இருக்கார். கிருஷ்ணர் யாரையோ திட்டுற மாதிரி அவருக்கு புன்னகை, ஏதோ கேமரால இந்த போட்டோ ஷூட்டுக்கு இருக்கா மாதிரி ஒரு ஸ்மைல். உனக்கு ஏன்பா ஒரு க்ஷேத்திரத்துல தானே உப்பில்லா வப்பன் ஒப்பிலியப்பனா இருக்கே, சொரணகிரனா இருக்கா உனக்கு கிருஷ்ணா? உன்னை போட்டு இப்படி திட்டின்னு இருக்கான். இஸ் அபியூசிங் யூ கிருஷ்ண, तुम क्या करने वाले हो? भैया मैं गिनने वाला हूं, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பாட்டே அவர் தான் பாடியிருக்கார். அப்படி சோவைக்கு எண்ணியாச்சவர். ஐயோ என்னையா இது போவேன் இல்லை, நான் வந்து அத்தைக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு அவனுடைய கோட்டா 100, 100 வசு வெய்யலாம், ஒரு நாளைக்கு 100 தான், தினம் 100 வெய்வான் சிசுபாலன். இன்னைக்கு 100வது வந்துடுத்து, 101வது வரும்போது தலை தனியா போய் உடம்பு கொஞ்ச நாழி ஆடும். அப்படிலாம் ஆடுமா சார் தலை வெட்டினா தான் இந்த கட்டப்பா கிட்டப்பாலாம் காமிச்சாடல இந்த பாகுபலியில. அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கீழே விழுந்துருச்சு. இப்ப வீட்டுல இருந்தா யோசிச்சு பாருங்க, கிரகப்பிரவேசம் நடந்துட்டு இருக்கு. கீழே ஒரு டெட் பாடி விழுந்து உடனே அந்த போலீஸ் வந்து அதுக்கு பின்னாடி சாக் பீஸ் எல்லாம் போட்டு அங்க பின்னாடி வந்து டோன்ட் ட்ரெஸ்பாசர்ஸ் நாட் அலோட் அந்த எல்லோ கலர் டேப் எல்லாம் ஒட்டி. அப்போ யுதிஷ்டனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு வீடு கட்டலாம்னு போனா அது பெரிய கிரிமினல் சைட் ஆயிடுதேப்பா. உடனே நாரதரை கூட்டு கேட்டார். நாரதா, ஏன் கிருஷ்ணர் எங்க கிட்ட அவ்வளவு ஆசையா இருக்கார்? ஒரு அத்தை பசங்கள், இன்னொரு அத்தை பையன் சிசுபாலனை போட்டு இப்படி பாடா படுத்துறரே, ஞாபகம் இருக்கா? பிரஹ்லாதன் கிட்ட அருள் புரிபவன் எப்படி ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறான், எங்க கிட்ட அனுகிரகம் பண்றவன் எப்படி சிசுபாலனை வெட்டுறான். இதே கேள்விதான் பாகவதம். அப்பதான் அவர் சொன்னாராம், கோப்யா காமா